அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம். லக்னோ ஐஎன்சி மாநாடு பார்க்க போகிறோம். இது எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னோவில் நடைபெற்றதுங்க. எந்த வருஷம்னா 1916 லக்னோவில் நடைபெற்ற மாநாடு. இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசி மஜிம்தார், அம்பிகா சரண் மஜிம்தார். அவர் தான் லக்னோ ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்குறார். அப்போ இந்த லக்னோ ஐஎன்சி மாநாட்டுடைய முக்கிய நிகழ்வு என்ன, அதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா பள்ளி பாடப்புத்தகம் கொடுத்துருக்கு பாருங்கள். மிதவாதிகள் தீவிரவாதிகள் இணைவு. அதாவது நம்ம 1907 சூரத் பிளவு பார்த்துருப்போம். இந்த 1907 சூரத் பிளவில் தான் வந்து பார்த்திங்கன்னா மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் தனித்தனியாக பிரிஞ்சிருப்பாங்க. சரிங்களா? ராஷ் பிகாரி கோஷ் தலைமையில் மிதவாதிகள் ஒரு அணியாகவும் தீவிரவாதிகள் ஒரு அணியாகவும் பிரிஞ்சிருக்கும். அது 1907 நடந்த சிறப்பம்சம். இங்கே 1916 மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணையிறாங்க லக்னோ ஐஎன்சி மாநாட்டில். அதே போல் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுருக்காங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் லக்னோ ஒப்பந்தம். இந்த லக்னோ ஒப்பந்தமும் எங்கே தான் நடைபெறுது அப்படின்னா இந்த லக்னோ ஐஎன்சி மாநாட்டின் மூலயமா நடைபெறுதுங்க. அடுத்தபடியாக காந்தியும் ஜவஹர்லால் நேருவும் சந்திச்சுக்கிறாங்க. முதல்ல காந்தி ஜவஹர்லால் நேருடைய சந்திப்பு நடந்த நிகழ்வு மாநாடு எதுன்னா லக்னோ ஐஎன்சி மாநாடு. ஸோ நல்லா பாருங்கள், இந்த லக்னோ ஐஎன்சி மாநாடு 1916 நடைபெறுதுங்க. இதுக்கு தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி மஜிம்தார் தலைமை தாங்குறாரு. இந்த லக்னோ ஐஎன்சி மாநாடுடைய சிறப்பம்சம் என்னென்னா மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்றிணைகிறாங்க. ஸோ காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ரெண்டும் ஒப்பந்தம் போடுது. அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் லக்னோ ஒப்பந்தம். காந்தி நேரு முதல்ல சந்திச்சுக்கிறாங்க. அடுத்தபடியாக மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணைய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். காரணம் என்னென்னா மாண்டேகு அறிக்கை, அதாவது படிப்படியாக உங்களுக்கு தன்னாட்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிற அந்த அறிக்கை தான். ஆனால் அந்த அறிக்கை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாண்டேகு அறிக்கை 1917 தான் கிடைக்குது, நம்மளுக்கு படிப்படியாக சுதந்திரம் தரும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேய அரசுக்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ அப்போ அந்த பேசின அந்த முடிவுகள், அந்த பேசினுடைய விளைவுகள் இதுவாக தான் பார்த்தீங்கன்னா இந்த மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்றிணையத்துக்கு காரணமாக இருந்ததுங்க. ஸோ ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தன்னாட்சி கொடுக்கப்படும், படிப்படியாக தரேன் அப்படின்னு சொல்லி மாண்டேகு பிரபு சொல்லியிருப்பார். அதன் அடிப்படையில் இவங்க 2 பேருமே ஒன்றா இணைஞ்சிருப்பாங்க. அடுத்தபடியே லக்னோ ஒப்பந்தம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திலகர். சரிங்களா? பாலகங்காதர திலகர் ஒப்பந்தம் ஏற்படுறதுக்கு காரணமானவருங்க. இப்போ இந்த லக்னோ ஒப்பந்தம்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். 1916 கல்கத்தாவில் போடப்பட்ட ஒப்பந்தம் தான் என்ன ஒப்பந்தம்னா லக்னோ ஒப்பந்தம். யார் யாருக்கு மத்தியில் அப்படின்னா காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் தான் காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்கு இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் தான் லக்னோ ஒப்பந்தம். அதுவும் ஐஎன்சி முஸ்லீம் லீக் வருடாந்திர மாநாட்டில் போடப்பட்டதுங்க. இந்த லக்னோ ஒப்பந்தத்துடைய தலைமை சிற்பி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா. சரியா? ஸோ முகமது அலி ஜின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னோ ஒப்பந்தத்துடைய தலைமை சிற்பி. இதனால தான் சரோஜினி நாயுடு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்து முஸ்லீமுடைய ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லி யாரை அழைச்சிக்கிறாங்க அப்படின்னா முகமது அலி ஜின்னாவை சொல்லி அழைச்சிருப்பாங்க. அதே போல் இந்த லக்னோ ஒப்பந்தம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய பிரச்சனைகளில், அதாவது தேசியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைகளில் இந்து முஸ்லீம் நாங்கள் ஒன்றா இணைஞ்சு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது முதல் காரணம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி முறை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த தனித்தொகுதி முறை வழங்கப்படும் அப்படின்றதுனால அதையும் ஆதரிக்கப்படுதுங்க இந்த ஒப்பந்தத்தில். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா தன்னாட்சி இயக்கத்துக்கு இவங்க ஆதரவு தராங்க. அதாவது இந்த முஸ்லீம் லீக் எதுக்கு ஆதரவு தருதுன்னா தன்னாட்சி இயக்கத்துக்கும் ஆதரவு தருது. இதெல்லாம் மையமாக வச்சு தான் இவங்களுக்குள்ள ஒப்பந்தம் போடப்படுதுங்க. அப்போ இந்த தன்னாட்சி இயக்கத்துக்கு ஆதரவு தரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் அமைப்பு. ஸோ இந்த லக்னோ ஒப்பந்தத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா தேசிய பிரச்சனைகளில் இந்து முஸ்லீம் ஒன்றா இணைஞ்சு நாங்கள் போராடுவோம், எதிர்ப்புகளை தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்ன நடக்குதுன்னா மாண்டேகு அறிக்கை. மாண்டேகு பிரபு அப்போதைய வெளியுறவு செயலாளர், இந்தியாவின் வெளியுறவு செயலாளருங்க. இந்த மாண்டேகு பிரபு என்ன பண்ணுறாருன்னா அறிக்கை ஒன்று வெளியிடுறாரு. 1917 ஆகஸ்ட் 20 அன்னைக்கு அறிக்கையை வெளியிடுறாருங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவிற்கு படிப்படியாக தன்னாட்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி மாண்டேகு பிரபு அறிக்கை வெளியிடுறாருங்க. இந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் மிதவாதிகளும் தீவிரவாதிகள்கிட்டையும் வந்து சொல்லியிருப்பாங்க ஆரம்ப காலகட்டத்தில். அப்போ தன்னாட்சி இயக்கம் முடிவுக்கு வர காரணம் அப்படின்னு கேட்டால் யாருடைய அறிக்கை அப்படின்னா மாண்டேகுடைய அறிக்கை. மாண்டேகு பிரபு வெளியிட்ட அறிக்கையின் காரணமாகத்தான் தன்னாட்சி இயக்கம் முடிவுக்கு வருதுங்க. அப்போ தன்னாட்சி இயக்கம் முடிவுக்கு வந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1917ங்க. அதுக்கு அடுத்தபடியாக மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் கொண்டு வராங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுது, அல்லது இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. அதை இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் என்ன கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. சரிங்களா? மத்தியிலும் சரி மாநிலங்களிலும் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதே போல் இந்த தனித்தொகுதி முறையை வந்து பார்த்திங்கன்னா விரிவுபடுத்துகிறாங்க. ஸோ இப்போ இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் என்ன தான் சொல்லுது சார் அப்படின்னா இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த இரட்டை ஆட்சி முறைனா என்ன,
அதாவது மாகாணங்களில் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்தை ரெண்டாக பிரிக்கணும். அந்த நிர்வாகத்தை ரெண்டாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு சொல்லுங்க. அப்போ நிர்வாகத்தை ரெண்டாக எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒதுக்கப்பட்ட துறை, இன்னொன்று மாற்றப்பட்ட துறை அப்படின்னு ரெண்டாக பிரிக்கப்படுதுங்க. அப்போ இந்த ஒதுக்கப்பட்ட துறைக்கு கீழே எந்தெந்த துறைகள்லாம் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல், நீதித்துறை, நிதித்துறை, வருவாய்த்துறை, இதெல்லாம் ஒதுக்கப்பட்ட துறைக்குள்ளே அடங்குங்க. இந்த ஒதுக்கப்பட்ட துறையை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய ஆளுநர் கட்டுப்பாட்டில் இந்த ஒதுக்கப்பட்ட துறைகள்லாம் இருக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக மாற்றப்பட்ட துறை. இந்த மாற்றப்பட்ட துறைகளில் எந்தெந்த துறைகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி, சுகாதாரம், உள்ளாட்சித்துறை, இதெல்லாம் மாற்றப்பட்ட துறைகள் இருக்கும். அப்போ இந்த மாற்றப்பட்ட துறையை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அமைச்சர்கள் அல்லது செயலாளர், இந்திய அமைச்சர்கள் அவர்களுடைய கண்ட்ரோலில், அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இது இருக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக இது என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் ஒரு திருப்திகரமாக இல்லைங்க, ஏமாற்றத்தை தான் தருது. என்னடா இது இரட்டை ஆட்சி முறையே கொண்டு வந்திருக்கிறான், ஏதோ ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறைன்னு சொல்கிறான், நம்ம எதிர்பார்த்தது இங்கே நடக்கலை. ஸோ அதனால் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தையும் அதிருப்தியும் தான் தருது. இதனால் எஸ்என் பானர்ஜி என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு. அந்த இயக்கத்துக்கு பேர் இந்திய தாராளமய கூட்டமைப்புங்க, ILF, இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமைப்பை யார் தொடங்குறாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி தொடங்குறாருங்க. அப்போ நல்லா பாருங்கள், லக்னோ INC மாநாட்டுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, AC மஜும்தார் தலைமை தாங்குறாருங்க. இந்த மாநாட்டுடைய முக்கிய நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, அதாவது காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் போடப்படுதுங்க. அதுக்கப்புறம் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்றா இணையிறாங்க, காந்தி நேருவும் சந்திச்சுக்கிறாங்க. அந்த லக்னோ ஒப்பந்தம் யாருக்கு மத்தியில் போடப்படுதுன்னா, காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் மத்தியில் லக்னோ ஒப்பந்தம் போடப்படுதுங்க. லக்னோ ஒப்பந்தம் போடுறதுக்கு காரணம் என்னென்னா, தேசிய பிரச்சனைகளில் இந்துக்களும் சரி முஸ்லீம்களும் சரி ஒன்றா இணைஞ்சு நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னாட்சி இயக்கத்துக்கும் இவங்க ஆதரவு தந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனித்தொகுதி முறையும் இவங்க ஆதரிக்கிறாங்க. இதனால தான் சரோஜினி நாயுடு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்து முஸ்லீமுடைய ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லி அவரை அழைச்சிருக்காங்க, முகமது அலி ஜின்னாவை. இந்த லக்னோ ஒப்பந்தத்தினுடைய தலைமை சிற்பி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது அலி ஜின்னாங்க. அதுக்கப்புறம் மாண்டேகு அறிக்கை என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு, இந்தியாவிற்கு படிப்படியாக நாங்கள் தன்னாட்சி வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுயராஜ்யம் தரத்துக்கு உண்டான அறிகுறி இருந்தது அப்படின்னு சொல்லி சில முக்கிய தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வரவேற்பாங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த வித பலனும் கிடைக்கலைங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இந்திய அரசு சட்டம் அல்லது மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, மத்திய மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்துது. அப்போ அந்த இரட்டை ஆட்சி முறைனா என்னென்னா, அரசு நிர்வாகத்தை ரெண்டாக பிரிக்கிற மாதிரி இருந்தது. ஒன்று மாற்றப்பட்ட துறை, இன்னொன்று ஒதுக்கப்பட்ட துறை. அப்போ ஒதுக்கப்பட்ட துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா, ஆங்கிலேய ஆளுநர் கட்டுப்பாட்டில் இருக்கும். நிதி, நீதி, காவல், வருவாய், இதெல்லாம் ஒதுக்கப்பட்ட துறையை சார்ந்தது. அதுக்கப்புறம் மாற்றப்பட்ட துறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்வி, அதுக்கப்புறம் சுகாதாரம், உள்ளாட்சி, இதெல்லாம் மாற்றப்பட்ட துறை. இது யாருடைய கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அமைச்சர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்லுதுங்க. இது பெருத்த ஏமாற்றத்தை தருது. ஸோ அடுத்து வரக்கூடிய வருடாந்திர INC மாநாட்டுகளில் இந்த செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசப்படுதுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்துடைய விவரங்கள். அண்ணா IAS அகாடமி, சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்.